வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவருடைய தேவ சந்நிதானமே தஞ்சம் என்று ஒன்று கூடி மகிமையின் நேரம் என்ற நிகழ்விலே வேவும் தொலைக்காட்சியினூடாக இணைந்திருக்கும் என் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராய் இறை இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிறைவுபடுத்துவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேடி செல்கின்றவராயிருக்கின்றார். அதான் பார்க்கிறோம் அவருடைய வசனங்கள். காணாமல் போன ஆட்டை அவர் தேடி வந்தவராயிருக்கின்றார். நானே நல்ல ஆயன் என்று வார்த்தை கொடுத்து இந்த காணாமல் போன பிள்ளைகளை அவர் தேடி சென்று கொண்டிருக்கின்றார், தேடி கண்டடைந்து கொண்டும் இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட நல்ல அன்பை கொடுத்து நல்லாயனாயிருக்கிற நம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற மக்களாய் நாங்கள் மாற வேண்டும். முழு இருதயம் படைத்தவன் என் தாசனாகிய தாவீது என்று தாவீதை ஆண்டவர் பாராட்டுகின்றார். ஏனென்று சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு மகனாயிருந்தார். சிறு குழந்தையில இருந்து அவர் ஆராதிக்கின்ற பிள்ளையாயிருந்தார். அதனாலே தான் ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் வரும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறியதை பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு தாவீதினுடைய வம்சத்திலே பிறப்பதற்கு காரணமாயிருந்தார். எனவே இவரை விட வேறு ஒரு பிள்ளை இல்லையா என்று கேட்ட இடத்திலே அந்த இடத்தில் ஈசாயினுடைய கடைசி புதல்வனாயிருக்கிறவன் தாவீது, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றவனாயிருக்கிறான் என்று தகப்பன் சொல்லுகிறார். எனவே அவரை அழைத்து வா என்று சொல்லி சாமுவேல் கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, தாழ்த்தப்பட்ட மனிதர்களை தூக்கி விடுகின்றவர் நம் ஆண்டவர். ஏழையை தூசியில் இருந்தும் எளியவனை குப்பை மேட்டிலும் இருந்து கை கொடுத்து தூக்கி விட்டு உயர்கூடி மக்களோடு பந்தியமர பண்ண வைக்கின்றவர் ஆண்டவர். அவரை தேடி வந்தவர்களை யாரையுமே அவர் விட்டுவிடவில்லை.
யாரையுமே அவர் வெறுங்கையாய் திருப்பி அனுப்பவில்லை. பினீசிய கனானிய பெண் ஆண்டவர் இருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஓடோடி வந்தார். ஆண்டவரே, என் மகளுக்கு நீரே விடுதலை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார். அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது முறையல்ல என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவரே, மேசையின் மீது சிந்துகின்ற துணிக்கைகளை நாய்க்குட்டிகளும் நக்குகிறதே என்று சொன்னார். அவளுடைய தாழ்ச்சியை பார்த்தார், அதீதமான நம்பிக்கையை பார்த்தார். அந்த துணிக்கையை நாய்க்குட்டிகளும் நக்குகிறதே ஆண்டவரே என்ற போது, அப்படி ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என் மகளுக்கு விடுதலை கிடைக்கட்டும் என்று வேண்டுகிறார். பாருங்கள், அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய நம்பிக்கையை கண்டு மக்கள் வியந்து போகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே இஸ்ரவேல் மக்களிடமிருந்து. எனவே இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அவரை அந்தளவிற்கு அதிகமாக அவர்தான் நமக்கு விடுதலை, அவர்தான் நமக்கு எல்லாமே என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக ஊற்றுகின்ற மக்களாய் மாற வேண்டும். எனவே இன்றைய நாளில் சிந்தனைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வசனம் திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் வசனம் நாங்கள் 4 பார்த்தால், துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். துணை வேண்டி நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவர் என்னுடைய மன்றாட்டுக்கு செவிமடுத்தார், எல்லா வகையான அச்சத்திலும் இருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிறார் தாவீது ராஜா. சவுல் கொல்ல தேடுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்த தாவீது ராஜா அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அசைவுற மாட்டேன் என்று சொல்லி, என் பக்கத்தில் 1000 பேர் விழட்டும், எனது வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுத்தாலும் எதுவுமே என்னை அணுகாது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதனாலே தான் கொல்ல தேடி வந்த சவுலுக்கு மத்தியிலேயே ஆண்டவர் தாவீதை காண்பித்தாலும் சவுலால் கொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் சவுலை கொல்லும்படியான ஒரு சூழலை ஆண்டவர் அந்த இடத்திலே கொடுத்தாலும் தாவீது ராஜா அதை செய்யவில்லை. ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய பிள்ளை என்று அவர் அந்த இடத்திலே அறிக்கையிடுகின்றார். எனவே கொல்ல தேடிய சவுலுடைய கண்களை மறைத்த ஆண்டவர் கேடு வருகிற நாளிலே கூடாரத்திலே மறைத்து தாவீது ராஜாவுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அதை நம்பியாக வேண்டும். எனவே இந்த நேரத்தில் நீதிமான்கள் மன்றாடுகின்ற போது அவர்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் எல்லா வகையான அச்சத்தில் இருந்தும் இடுக்கண்களிலும் இருந்தும் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த திருப்பாடல் அப்படியே போகிறதை பார்க்கின்றோம். இதிலே நீதிமான்களுக்கு துன்பங்கள் ஏராளம் என்று வசனிக்கின்றார். நீதியோடு வாழுகின்ற பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் மிகுதி என்று நாங்கள் பார்க்கின்றோம். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார் என்று அதே 34ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் நமக்கு இவ்வாறு வசனிக்கின்றது. 18வது வார்த்தைகள் கொடுக்கின்றது, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகிலே ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றாராம். எனவே பாடுகள் வழியாகவே மகிமை அடைந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா வகையான துன்பங்களையும் துன்ப அலைகளையும் அவர் அமைதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முதல் இறைந்து கொண்டிருந்த காற்றை பார்த்து, கொந்தளித்த அலைகளை பார்த்து, இறையாதே சும்மா இரு என்று சொல்லி அதட்டி அமைதிப்படுத்தின ஆண்டவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கடல் மீது நடந்து வந்த ஆண்டவர், பேதுருவை பார்த்து நடந்து வா, பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர், தன் கரத்தை நீட்டிக் கொடுத்த ஆண்டவர், காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து மூழ்க போன பேதுருவுக்கு கரம் கொடுத்த ஆண்டவர்,
நம்பிக்கையற்றவனாய் இருக்காதே, நம்பிக்கை உள்ளவனாய் இரு என்று சொல்லி அவரை தூக்கிவிட்ட ஆண்டவர். நீ மீன்களை பிடிக்கிறாயா, இன்று முதல் மனிதர்களை பிடிப்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர். மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு நீர் அகன்று போம் என்று சொன்னாரே பேதுரு. அழுது கொண்டு ஆண்டவர் அவரைத்தான் கேட்கின்றார், பேதுரு, நீ என்னை நேசிக்கின்றாயா? அப்படியானால் என் ஆடுகளை மேய் என்று சொன்னார். 3 தடவைகள் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இதோ நம்மை குறித்தொரு திட்டம் வகுத்திருக்கிறார். நம்முடைய துன்பங்களிலே தான் நம்மளை அவர் தாங்குகின்றார். நம்முடைய துன்பங்களிலே அவர் நம்மை புடமிடுகின்றார். நம்முடைய உபத்திரவங்களிலே அவருடைய நாமம் மகிமையடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு தங்கம் உலையிலே இடப்பட்டு அது சுத்தமான தங்கமாய் மாறி அதிலே உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்படுவது போல ஆண்டவர் இதோ நம்மையும் புடமிட்டு கொண்டே இருக்கின்றார். புடமிட்ட தங்கத்தை தன்னுடைய உள்ளங்கையில் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்ற மக்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் உன்னை அழைத்தேன், உன்னை தெரிந்தெடுத்தேன், அதனாலே தான் உன்னை திருநிலைப்படுத்தினேன், நீ எனக்குரியவன் என்று எரேமியாவை அழைத்தாரே ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம் மத்தியிலே ஜீவித்து கொண்டே இருக்கின்றார். எனவே அவரை ஒரு மனதோடு குடும்பமாக அப்படியே ஆராதனை செய்வோமா? அவருடைய ஒவ்வொரு செயல்களை குறித்து நன்றி செலுத்துவோமா? இந்த மகிமையின் நேரத்திலே என் ஆண்டவரே, எனக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சோதனைகளுக்காக, வேதனைகளுக்காக, பாடுகளுக்காக, துன்பங்களுக்காக உமக்கு நன்றியோடு நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் விடுகிற கண்ணீர்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் விழுந்ததால் தான் உம்முடைய வேத பிரமாணங்களை படிக்க எனக்கு நேரம் வந்திருக்கிறது. நான் சோர்ந்து போனதனால் தான் உம்மை அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. பாடுகள் எனக்கு வந்தது, எனக்கு நலமென கண்டேன், அதனாலே தான் உம் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது என்று தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் படுகின்ற பாடுகளுக்காக உமக்கு நன்றி, நாங்கள் படுகின்ற வேதனைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய ஒவ்வொரு விதமான தேவைகளையும் அறிந்தவராயிருக்கிறீர் சுவாமி. அவை அனைத்தையும் ஒரு நிமிடத்தில் மாற்றி போட போவதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய உள்ளத்தில் வருடல்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே, மனிதர்கள் முகத்தை பார்க்கிற போது எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை ஊடுருவி பார்ப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் வேதனைகள் கலாவனைகளை அறிந்திருக்கிறவரே ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களினாலே நாங்கள் துவண்டு போயிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் எங்களை மன்னிக்கின்ற அந்த மாபெரும் அன்பிற்காக உமக்கு நன்றி. காணாமல் போன ஆட்டை போல கிடந்தோம் ஐயா, வழி தவறி அலைந்தோம் ஆண்டவரே, கண் போன போக்கில போனோம் ஐயா, கால் போன போக்கில போனோம் ஆண்டவரே, மனிதர்களை நம்பினோம் ஆண்டவரே, அழிந்து போற பொருட்களை நம்பினோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள், நண்பர்கள் அகன்று போய் விட்டார்கள். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பை புரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை அனுபவிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு நல்லாயன் என்று அதை புரிந்து கொள்ள வைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கையில உள்ள கோலுக்காக நன்றி ஐயா. உம்முடைய கையில உள்ள தடிக்காக நன்றி ஆண்டவரே. வளைக்க முடியாததை வளைத்து கொடுக்கின்ற ஒவ்வொரு தெய்வீக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. வழிகளை திறப்பதற்காக நன்றி ஐயா. தடைகளை உடைப்பதற்காக நன்றி ஐயா. எங்களை குறித்த திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. நிறைவேற்ற காத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை எங்களில் மகிமைப்படுத்த போவதற்காக நன்றி. எங்களை சாட்சியாய் மாற்றப் போவதற்காக நன்றி ஐயா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம்.
என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஆண்டவருடைய தேவ சந்நிதானத்திலே அவருடைய வார்த்தைகள் அடங்கின பாடல்களையும் அவருடைய வார்த்தைகளையும் தியானித்து கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே, மீண்டுமாக அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற போது நமக்கு அவர் ஆறுதல் கொடுக்கிறவராயிருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இவ்வளவோ கவலைகளோடும் கலக்கத்தோடும் ஆண்டவரை தேடின மக்களை அவர் வெறுங்கையோடு அனுப்பவில்லை. ஆறுதல் கொடுத்து அனுப்புகிறவராயிருக்கிறார், ஆற்றுப்படுத்துகின்றவராயிருக்கின்றார். எனவேதான் 100க்கு அதிபதி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஊழியன் பிழைப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம் என்று சொல்லி. எனவே அவருடைய வார்த்தையின் அந்த சக்தியை பாருங்கள். இந்த வார்த்தையின் பவர் எப்படியா இருந்தது.
அந்த நேரத்திலேயே அந்த ஊழியன் நலமடைந்ததை கண்டார் அந்த 100க்கு அதிபதி. எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அழுது பிரலாபித்த யாரையுமே அவர் வெறுங்கையாய் விட்டவில்லை. அவருடைய தேவ சந்நிதானத்திலே அமர்ந்து கண்ணீர் வடிக்கிறோமா, கவலைப்படுகிறோமா, எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். நம்மை தோள் மீது சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது, கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் செய்கின்ற தேவன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு நிழலாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நான் உன் காயங்களை காண்கின்ற தேவன் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரே, நன்றி சொல்லுவோம். நமக்கு கொடுத்திருக்கிற பெற்றோருக்காக நன்றி செலுத்துவோம். அவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். அவர்கள் வழிநடத்தின வழிநடத்தல்களுக்காக நன்றி செலுத்துங்கள். உங்களை யார் யார் தட்டி தேற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம். அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்களை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நல்ல நண்பர்களை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நல்ல அயலவர்களை கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்துங்கள். எனவே நம்முடைய ஒவ்வொரு விதமான அசைவுகளையும் பார்க்கின்றார் ஆண்டவர். நாங்கள் முழுவதுமாக எங்களை சுற்றி இருக்கிற அனைவரையும் ஒப்பு கொடுப்போம். எங்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நல்ல உறவுகளை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் முன்னேற வேண்டுமென்று விரும்புகின்ற நல்ல புத்தி ஜீவிகளையும் ஒப்பு கொடுப்போம். அதே நேரம் நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களையும் ஒப்பு கொடுங்கள். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற தேவன். அவர்களுடைய பிழைகளிலே இருந்து திருந்தி வர வழிவகுக்கின்ற ஆண்டவர். நிச்சயமாக அவர்களையும் ஆண்டவர் அவர் தொடுகின்றார். அவர்களுடைய காயங்களை மாற்றுகின்றார். ஏதோ ஒரு வருடர்கள் நெருடர்களால் மற்றவர்களை அவர்கள் தாக்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஆற்றுப்படுத்துகிறவர். அவர்களையும் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். அந்த பகைவர்களை ஆண்டவர் தொடர்ந்தும் தம்முடைய அன்பு கரங்களினாலே தொட்டு தன்னுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் என்று நாங்கள் மன்றாடுவோம். இந்த நேரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, அன்பான ஆண்டவரே, மகிமையான தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக சிரம் தாழ்த்தி நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே எங்கள் குடும்பங்களையும் எங்கள் உறவுகளையும் எங்கள் அயலவர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அற்புதமான கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லோரையும் ஏறெடுத்து பார்க்கிற தேவன், பாராபட்சமில்லாத அன்பை வெளிப்படுத்துகின்றவர். இதோ ஒவ்வொரு மக்களையும் அந்த இடத்திலே இறங்கி வந்து ஆசீர்வதியும். எங்களை தொடும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே உம்மால் தொடப்பட்ட மக்கள் விடுதலை அடைந்தார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் தொடுவீராக. இந்த நேரத்தில் காயப்பட்டவர்களை தொடும், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறவர்களை தொடும், நோயிற்று நலிந்திருக்கிறவர்களை தொடுவீராக, கடனால் பயந்திருக்கிறவர்களை தொடுவீராக, சிறையிருப்போடு வாழுகிறவர்களை தொடுவீராக, கண்ணீரோடு வாடுகிறவர்களை தொடுவீராக, தோல்விகளோடு துவண்டிருக்கிறவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, விழுந்து போய் கிடக்கிறவர்களை தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, படிப்பில்லாமல் ஆண்டவரே கல்வி அறிவில்லை என்று சொல்லி மற்றவர்களால் ஆண்டவரே இதோ ஏளனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வருவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை சாட்சியாக மாற்றும் ஐயா. முழுவதுமாக ஒப்பு கொடுத்து சிரம் தாழ்த்தி நேற்றமென்று மாறாத வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினால ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென்.